வணக்கம். நம்மோடு இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தை அரசு கவனிக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பேரணியில் நம்ம நடந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய திரு இசையரசு அம்பேத்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இந்த தொடர்ச்சியான போராட்டம் களம் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு இப்போ ஒரு 2-3 மாத காலமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த அரசு செவிமடுக்காமல் இருக்குது? சமூக நீதி திராவிட மாடல் அரசு விளிம்பு நிலை மக்களுக்கானது தான். என்ன காரணம், என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ முன்னாடி முதல்ல இதே திமுக பீரியடில் தான் 2006 நினைக்கிறேன் சென்னை சிங்கப்பூரா மாற்ற போகிறோன்னு இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அப்போ மேயராக இருக்கும்போது ஓனிக்ஸ்ன்ற தனியார் நிறுவனத்தை கொண்டு வந்தார். தனியார் மயமாக்கல் இப்போ நடக்கலை, அப்போ தான் நடந்துட்டு தான் இருக்குது, தொடர்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த 2 ஜோனில் 5, 6 வேலை செய்கிற இவங்களை தனியார் மயமாக்கும் போது என்ன கேட்குறாங்கன்னா, தனியார் மயமாக்கல் வேணாம், நாங்கள் இங்கே உங்களுக்கு 15 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், இது தனியார் மயமாக்காத பணி நிரந்தரம் கொடுன்னு கேட்குறாங்க. அப்புறம் அது ஏன்னா நீ தனியார் மயமாக்குனா சம்பளம் பாதியாக வந்துடும், அதில் உதவி பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. இப்போ தனியார் மயமாக்குன்றது உலகம் முழுக்க இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. ஆனால் தூய்மை பணியில் நீங்கள் தனியார் மயன்ற விஷயம் கொண்டு வரும்போது இருக்குல்ல, அப்போது தூய்மை பணியில் தனியார் மயம் போது இந்த வேலையை செய்கிறதுக்கு வேறு யார் வராங்கன்ற கேள்வி இருக்குது விஷயமா. ஆக்சுவலாக நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லணும் இவங்கெல்லாம். இந்த குப்பை அள்ளுறதோ மலம் அள்ளுறதோ ஆங்கிள் என்னன்னா குறுக்கிட்டுக்கு பண்ணிக்கணும். இப்போ டாக்டர் திருமாவளவன் போன்றவர் பணிநிரந்தரம்ங்கிற கான்செப்டே தவறுங்கிறார் அண்ணன். அது அந்த இதில் தான் சொல்கிறாரு அவர். நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம், இது ஒரு சாதி இழிவுன்னு சொல்லணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா உலகம் அப்படி தட்டையாக இல்லை. இவங்க இந்த வேலையை செஞ்சாங்கன்னா இந்த ஊதியத்தில் இருந்தால் தான் இவங்க பிள்ளைகள் நல்லா ஒரு கான்வென்ட்டில் பிடிச்சி படிக்க வைக்க முடியும், அந்த தலைமுறை மாறும். இன்றைக்கி இவங்க குப்பை இல்லைனா தான் இந்த வேலையை நிரந்தரப்படுத்தி இவங்களோட சம்பளம் சரியாக இருந்தால் தான் இவங்களோட குழந்தைங்க நாளைக்கு இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. திருமாவளவனுடைய கோரிக்கை அது, நாளைய தலைமுறை அப்படின்றது தீர்வை நோக்கி அவர் பேசுகிறார். ஆனால் அது நடைமுறையில் இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாரும் வசதியானவங்க இல்லை, எல்லாருமே அன்னால உழைக்கிற மக்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை பணி நிரந்தரப்படுத்தினீங்கன்னா இவங்களோட தலைமுறையை படித்து பெரியாள் வரும்போது பொண்ணோ பிள்ளையோ வேறு வேலைக்கு போவாங்க. அப்போ இந்த வேலை செய்யறதுக்கு அது முழுக்க இயந்திரமயமாக மாறும்போது இப்படி செய்கிறது ஆளே தேவையில்லாத மாதிரி ஆகிடும். அதுதான் பிரச்சனை. நீங்கள் இதில் சமூக நீதியை பார்வை கண்டிப்பாக வேணும். நீங்கள் சமூக நீதி பார்வையிலாம் இதை பேசவே முடியாது. உலகம் முழுக்க தனியார் மயமாக்கல் எடுத்து பேசுகிறதுக்கும் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிற தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேச வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. யாருக்கு இருக்குதோ இல்லையோ திமுகன்றது தந்தை பெரியார், அண்ணா இவர் வழி வந்த கட்சி, மு கருணாநிதி உட்பட வந்தவங்க. இவங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது? உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா சமூக நீதினா என்னென்னு? இல்லை இன்பநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா? அப்போ எப்போ வாரிசு அரசியல் வந்துடுச்சோ அப்போது இங்கே கட்சியை சித்தாந்தம் நீர்த்து போச்சு. இவங்க கூட போய் நீங்கள் சமூக நீதியோ தனியார் மையத்தை பற்றியெல்லாம் கேட்க முடியாது. தொழிலாளர்களை போராடுறாங்களே, நான் ரிப்பன் மீட்டிங் முன்னாடி 13 நாள் போராடினாங்க, நசுக்கப்பட்டு எப்படி இது பண்ணாங்க, தொடர்ச்சியாக உண்ணாவிரதங்கிறாங்க. இப்போ 4 பெண்கள் 10 நாள் தாண்டிட்டாங்க. யாருன்னா நம்ம பேசணுமா? ஒரு விவசாயியோட பிரச்சனை சோறு சாப்பிட்ற எல்லாரோட பிரச்சனைன்னு பேசுகிறாங்க. அப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாரோட பிரச்சனை தானே, குப்பை போடுற எல்லாரோட பிரச்சனை தானே. அப்போது இவங்க எல்லா மக்களும் தூய்மை பணி செய்யறத நிறுத்தினாங்க வச்சுங்க, ஒரு வாரத்துக்கு இந்த சென்னையே நாரிடும்ல, தமிழ்நாடே நாரம்ல. அப்போ பிரச்சனை கண்டிப்பாக மெயின் ஆகும். இங்கே எல்லாரும் ஒன்றா இல்லை, ஒன்றாக முடியாது, நிறைய அரசியல் சிக்கல்கள் இருக்குது, சமூக சூழ்நிலை இருக்குதுன்றது தான் பிரச்சனை. அப்போது இந்த போராட்டத்தை மனித மாண்பு 4 உசுறு அவங்கள குப்பையாக பார்க்குது இந்த அரசு. அதான் உண்மை. அவங்கள மனுஷனாக பார்க்கல. மனுஷனாக பார்த்தா எப்போ கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. அவங்க எப்படி குப்பை வார வேலை செய்கிறாங்களோ அதை போலவே அவங்கள குப்பையாக மதிக்குது இந்த அரசு, நிர்வாகம், ஆட்சியாளர் எல்லாமே. அதனால தான் அரசு தரப்பு வழக்கு அவங்க உடல்நிலை கருத்தில் கொண்டு தானே நீதிமன்றத்திலே வழக்காடுறாங்க. அவங்க உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, மருத்துவம் அனுமதிக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க கோரிக்கையை நிறைவேற்றிட்டு போகலாமே. அவங்க மீது இவ்வளோ அக்கறை இருந்தால் அவங்க கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. தொழில்துறை மந்திரி பார்த்தாரா? இல்லை. மாநகராட்சி மேயர் பார்த்து, அது ரிப்பன் பில்டிங் பழைய கதை. இப்போ உண்ணாவிரத்தில் இருக்கிறாங்க, அங்கேயும் பார்க்கல, வரலையே. தொழில்துறை மந்திரி வரல. மகளிர் ஆணையத்துலேருந்து பார்த்துருக்கணும், மேயர் பார்த்துருக்கணும். தேசிய SC/ST ஆணையமோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிராவிட ஆணையமோ தலித் மக்களாக பார்க்கணும்ல. யாருமே பார்க்கலையே. ஏன்? இப்போ என்னென்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமல் தான். குப்பை வர்றவங்களா அவங்க தள்ளிநிலை நம்ம சொல்லுவோம்ல இயல்பா, அந்த தீண்டாமை மனோபாவம் தான், அந்த சாதிய மனோபாவம் தான். இவனெல்லாம் என்ன மதித்து கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும், இவனெல்லாம் இவங்களாம் ஆள் இவனை கூட்டு நம்ம பேசுவோம்ல, அது போல தான். அப்போ முதல்ல நீ என்ன மனுஷனாவே மதிக்கலையே. 4 பெண்களில் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கணுமா இல்லையா? பார்த்துக்கணுமா இல்லை துணை முதலமைச்சர்? ஏன் பார்க்கல? அப்போ பாண்டே அவங்க அப்பா செஞ்சார், அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறீங்கல்ல, நேராக போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து என்ன நல விசாரிக்கிறீங்கல்ல, இது சமூக நீதியா? எங்கள் மக்களை பார்க்க மாட்டீங்களா? இது சமூக நீதி ஆகாதா?
எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையாக சாதியும் பணமும் இதுதான் தீர்மானிக்குது. இந்த விஷயத்துல அதுதான் இருக்குது. அதான் இப்போ மக்களுடைய போராட்டம் வந்து தீர்வா அமையுமா? இதுக்கு மேலே எப்படி போகும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா அரசு வந்து அமைச்சர் பேசும்போது காது கேட்கலங்கிறாரு, அதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ தீர்வு எதை நோக்கி? ஏன்னா சில மக்கள் கேட்டால் முதலமைச்சருக்கு போனால் போதும் அவர் பண்ணிடுவார் நம்புறாங்க, இன்னும் மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ இது தேர்தல் வரக்கூடிய நேரம், 2026 எலெக்ஷன் வரக்கூடிய நேரம். முதல் முறையாக அந்த விஜய் கட்சியிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது இஸ்லாமிய கட்சிகள் போய் பார்த்துருக்காங்க. ஒரு கட்சியாக வருவாங்க. கண்டிப்பாக பாபா சாஹ் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ஓட்டு உரிமைன்ற ஒன்று இவங்க கையில் இருக்குது. இவங்க எதுக்கு மதிக்கலையோ இல்லையோ கண்டிப்பாக இவங்களுடைய வாக்குகளை வாங்கணுன்றதுக்காகவே கண்டிப்பாக வருவாங்க. அரசும் வரும், இவங்களுடைய போராட்டம் வர வைக்கும். அது கண்டிப்பாக வருவாங்க, வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். குறிப்பாக சென்னையில் இருக்கிற, குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த மக்களுடைய எஸ்சிஎன் பிசி மக்களுடைய ஓட்டு இல்லாமல் இங்கே எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. திமுக அதிமுக எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. இவர்களிடம் ஓட்டு உரிமைன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் இவங்களை நோக்கி கண்டிப்பாக வந்தே ஆகும். இந்த போராட்டம் வெல்லும். 26 தேர்தலை எதிரொலிக்குமா தோழர் இந்த சிக்கல்கள்? கண்டிப்பாக எதிர்கொள்ளும். நிறைய பிரச்சனை இருக்குது திமுக கவர்மெண்ட்டில். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் போராடுறாங்க, பெண்கள் உண்ணாவிரதங்கிறாங்க. கண்டிப்பாக இது தேர்தலில் பிரதிபலிக்கும். இது எல்லா பிரச்சனையாக மாறும். கண்டிப்பாக இந்த மக்கள் வெல்வாங்க. எங்கள் பேச்சை தான் கேட்க மாட்டாங்களே. இன்னோட 12 நாள் ஆகுது இங்கே உண்ணாவிரதம் இருந்து. இப்போ எங்கள் பெண்கள் 4 பேர் இருக்கிறாங்க. 12 நாளாக அவன் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கவே மாட்டுறாங்க. எங்களுடைய இதுவை கோரிக்கையை கேட்கவும் மாட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களோட வேலையை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். எங்களை பர்மனெண்ட்டு கூட பண்ண தேவையில்லை, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு தான் சொல்கிறோம். இவங்க இன்னும் காதுலேயே வாங்க மாட்டோம். கேட்டாக்கா காது கேட்கலன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. கேட்கலன்னு சொல்கிறாரு. வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதுவும் வாக்குறுதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நான் எப்போ குத்தேன்னு கேட்குறாங்க. இவங்களே இதுமாரி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே இதுமாரி கேட்டால் நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கப்பாங்க. இருக்கிறாங்கப்பா 4 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க. அரசு எந்த முடிவும் எடுக்காத இருக்கிறாங்க. இன்னும் எங்களை பற்றி 4 மாதமாக நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். எங்களை 1500 பேர் வேலையில் இருக்கிற தூய்மை பணியாளர் இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காத இருக்கிறாங்க. அரசும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத இருக்கிறாங்க. எங்களை பற்றி ஒன்றுமே தெரியல, எது தீர்வுக்கு அடிக்க போகுது நம்பிக்கையில் இருக்கிறோம், எதனா ஒரு நல்ல முடிவு வரும்னுட்டு. தொடர்ச்சி ஆனால் நீங்கள் விடாமல் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் போராட்ட குணத்தையும் வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆதரவான குரல்கள் எதுவும் பெருசாக எழுப்பப்படாத மாதிரி தெரியுது. அதுதான் ஒன்றுமே புரியல. நாங்களும் அவங்க எடுக்கலைன்னா நாங்கள் முயற்சி பண்ணின்னு தான் இருப்போம். தீவிரமாக நாங்கள் முயற்சி பண்ணின்னு தான் இருப்போம். எங்களுக்கு வேலை விட மாட்டோம். வேலை எங்களுக்கு வேணும். வேலை இல்லாத 15 வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ போய் தனியார் நிறுவனத்தில் போய் வேலை செய்யணும். திருப்பி எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, பிரயோஜனமே இல்லை. 14,000 15,000 சம்பளம் தரேன்றாங்க. நாங்கள் உணவுலாம் கொடுக்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம். நாங்கள் உணவுலாம் கேட்கல, எங்கள் வேலையை தான் கேட்குறோம். உணவுலாம் கேட்கல, எங்கள் வேலையை தான் கேட்குறோம். எங்கள் வேலை தான் எங்களுக்கு வேணும். வேலை கொடுத்தா போதும் எங்களுக்கு. உணவு அப்புறம் அவங்க கொடுக்குறதுக்கு கொடுக்காத அவங்க விருப்பம். ஒரே ஒரு கோரிக்கை தான். இது வந்து என்னன்னா, அவங்க வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு ஒரு கோரிக்கை. அதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை என்னன்னா, நாங்கள் 31/7 அந்த நாளில் செஞ்ச வேலையை எங்களுக்கு அப்படியே கொடுங்க. பணி நிரந்தரம் 2ஆவதும் இந்த வேலையை முதலமைச்சர் வந்து எங்களுக்கு அன்றைக்கி செஞ்ச வேலையில் அப்படியே எங்களுக்கு வெய்யன்னு தான் நாங்கள் கேட்குறோம். பணி நிரந்தரத்தை வந்து நாங்கள் கோர்ட்டில் பார்த்துறோம். நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாங்கள் கேஸ் மூலிமா பணி நிரந்தரத்தை அதில் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு இப்போ வந்து பழைய நிலைமையிலேயே அதே வேலை அதே சம்பளம், இந்த வேலை எங்களுக்கு கிடைச்சா போதுன்னு தான் நாங்கள் இப்போ அந்த கோரிக்கை மட்டும் தான், ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் நாங்கள் முன்னாடி வச்சு இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். அதான் இப்போ 4 பேரும் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இருக்காங்க. அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாமோ? பரிசீலனை பண்ணுறதுல இது ஒன்றும் இல்லை தலைவர். இதில் வந்து இப்போ 4 தோழர்கள் வந்து அங்கே உண்ணாவிரதத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க நிலைமை முக்கியம். ஆமாம் தலைவர், எங்களுக்கு முக்கியம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இன்றைக்கி நிலைமை என்னன்னா, நேற்றுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் அவங்க ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க. ட்ரிப்ஸு ஏற்றினு கூட அந்த தோழர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை எங்கள் வேலை. இது வந்து முதலமைச்சர் தலையிட்டு இந்த வேலையை முடிக்கணும். நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் பெரும்பாலும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் இதை பற்றி இதுக்கு எவ்வளோ கோழிகள் ஒதுக்கிற போகிறாங்க, எவ்வளோ கோழி ஒதுக்கிற முடியும், அப்போ ஏன் இதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும்? இது காரணன்றதை விட இந்த செய்தி வந்து முதலமைச்சர்கிட்ட போகலன்னு ஒன்று போகலன்றது ரொம்ப ஆமாம் ஆச்சரியம். கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ போராட்டங்கள்
கடலில் இறங்கி போராட்டம், 13 நாள் போராட்டம். ஏன்னா 13 நாள் போராட்டன்றது வந்து ரிப்பன் பில்டிங் வாயிலில் நாங்கள் பண்ணது. அது வந்து சுதந்திர தினத்துக்கு முன்னாடி எங்களை வந்து அதே வந்து ஃபுல்லாக ஆல் இந்தியா, அதாவது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய வந்துச்சு. இப்போ அந்தளவுக்கு இருக்கும்போது இது எப்படி தெரியாமல் இருக்குன்றது ஒன்று. இப்போ இன்னொன்று நீங்கள் கேட்ட விஷயம் என்னென்னா, நானும் வந்து டிஎம்கே தான். இப்போ எனக்கு முதல் ஓட்டு உரிமை வந்ததுலேருந்து நான் டிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணேன். அந்த நிலைமையில் தான் நாங்கள் வந்து பண்ணோம். அடுத்தது இப்போ லாஸ்ட் இயர் என்னன்னா, எங்களுக்கு இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கே எங்களுக்கு குரல் கொடுத்தவர் தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான். அப்பயே இருக்கும்போது நாங்கள் அவர் தான் ஓட் பண்ணோம். எதனால் ஒரே ஒரு காரணம்னா, டிஎம்கே ஆட்சி வந்தால் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் நாங்கள் அவருக்கு ஓட் பண்ணோம். நம்பி தான் ஓட்டு போட்டு கண்டிப்பாக நம்பிக்கையில் தான் ஒரே ஒரு ஓட் பண்ணாங்க. ஆனால் இவர் இந்த நிலைமைக்கு எங்களை மோசமாக விடுவாருன்னு தெரில. இன்னமும் நாங்கள் நிற்கிறது எதனாலன்னா, ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த எங்கள் விஷயத்தில் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் தளபதி அவர்கள் தலையிட்டு, முதலமைச்சர் தலையிட்டு இதை முடிக்கணும்னு தான் நாங்கள் இன்றைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இப்போ தடையாக யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ தடையா இருக்கா? கண்டிப்பாக தடை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக தடை இருக்கிறாங்க. அதை அதான் வந்து நாங்கள் பண்ணுற போராட்டங்கள் மூலிமா தான் இது அவருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். அந்த தடையெல்லாம் உடச்சிட்டு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களோட வேலையை எங்களுக்கு கொடுத்து பண்ணுவாருன்ட்டு நாங்கள் இன்னமும் நம்பிக்கை தான் இருக்கோம். நாங்கள் 7/31 செஞ்ச வேலைக்கோசம் நாங்கள் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷமாக எல்லாமே கார்ப்பரேஷன் மூலியமாக தான் எங்களை எண்ணம் இல்லம் ஸ்டெப்பாக எடுத்தாங்க. திடீர்னு 8/1 வந்து எங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் எல்லாம் தனியார் மையம் போகணும் அப்படின்ட்டு எங்கள் ராம்கின்ற கான்ட்ராக்டில் எங்களை ஒப்படைக்க பார்த்தாங்க. நாங்கள் வானான்ட்டு அப்போ எடுத்த போராட்டம் 13 நாள் ரிப்பன் பில்டிங்கில் பண்ணோம். திருப்பி 13 பெண்கள் வந்து உண்ணாநிலையில் இருந்தோம். எங்கள் வீட்டுக்குள்ளேயே, தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ளேயே, அங்கேயும் எங்களை இருக்க விடலை. இன்றைக்கி இப்போது ஒரு 4 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாளாக உண்ணாநிலத்தில் இருக்காங்க அம்பத்தூரில் எங்கள் தலைமைக்கிட்ட. இது வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. நாங்களும் இந்த 4 மாதமாக வீட்டு வாடகை கட்ட முடியாத, பசங்களை படிக்க வைக்க முடியாது, ரொம்ப எங்கள் வாழ்வாதாரம்லாம் எழுந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வேலைக்கு சேரும் போது 7500 ரூபாயிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி தான் நாங்கள் இன்றைக்கி 23,000 சம்பளத்துக்கு வந்தோம். நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு இந்த 23,000 சம்பளம் கொடுக்கல. படிப்படியாக வந்து லாஸ்ட்டு இதில் செய்கிறாங்க 15 வருஷம் 18 வருஷம் 10 வருஷம் இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு பிஎஃப் கிடையாது, அப்பத்துலேருந்தே ஒரு இஎஸ்சி கிடையாது, ஒரு நல்ல நாள் வந்து எங்களுக்கு ஒரு லீவு கிடையாது. பொங்கல் தீபாவளி வந்தாலே நாங்கள் வந்து இந்த மூத்திரத்தில் கை வச்சுட்டு தான் போய் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சாப்பாடு செஞ்சு போடணும். எங்களுக்கு அப்போ வந்து எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. அப்படியேப்பட்ட வரதா புயலில் செஞ்சோம். புயல் காற்று ஏன் கொரோனாவில் கூட எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. தூய்மை பணியாளருக்கு எங்களுக்கு லீவுன்னு கொடுக்கல. எங்களுக்கு சரி இந்த வேலை வந்து எங்களுக்கு நிரந்தர பணியாகும், இதை வச்சு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு நாங்கள் தான் கூப்பாடுறோம். இந்த வேலையை வச்சு அதுங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போவோன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சுன்னு இந்த வேலையை செஞ்சோம். போனவங்க கூட தூக்கணும். கொரோனா வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து அவங்க பாத்ரூம் போனால் அந்த பாத்ரூமை கூட நாங்கள் தான் போய் க்ளீன் பண்ணணும். அன்றைக்கி எல்லாத்துக்கும் விடுமுறை கொடுத்தாங்க, இந்த தூய்மை பணியாளருக்கு விடுமுறை கொடுக்கல. அப்போல்லாம் இந்த அரசாங்கம் எங்களை தனியார் மையத்துக்கு ஒப்படைக்க வேண்டியது தானே. இவ்வளோ நாள் நாங்கள் உழைச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் தனியார் மையத்துக்கு போங்க அப்படின்றாங்க. எங்கள் 15 வருஷம் உழைப்பெல்லாம் எங்கே போகிறது? இன்றைக்கி வந்தவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, வீடு எல்லாம் தரேன்றீங்க. இந்த 15 வருஷமாக எங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே. அது இப்போ தானேப்பா, நாங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த காலை உணவு. நாங்கள் 13 நாள் அங்கே போராட்டத்தில் இருக்கிறோம். 13 நாளுக்கு அப்புறம் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த காலை உணவு திட்டம். திருப்பி 13 பெண்கள் போராடினோம். அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடு, இப்போ வீடு. முதல்ல எங்கள் பசிக்கு சாப்பாடு போடுங்க. நாங்கள் சாப்பாடுக்கோசம் போராட்டம் பண்ணல, எங்கள் வாழ்வாதாரத்துக்கோசம். எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. இல்லை அவர் ஆட்சிக்கு வந்து 5வது வருஷம் ஆக போகுது. இந்த 5 வருஷமாகவே நாங்கள் தூய்மை பணியாளராக தானே இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்தாந்தா நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எங்களுக்கு அந்த 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல. அந்த வீடு எங்களுக்கு அப்போ கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நாங்கள் நீங்கள் தனியார் மையத்துக்கு ஒப்படைச்சிட்ட பிறகு எங்களுக்கு வீடு நாத்துக்கு சாப்பாடு நாத்துக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை மொத்தமாக பிடிங்கிடுறீங்க. எவனோ ஒரு கம்பெனிக்காரன் அதுலேயே வந்து அதில் 1000 திட்டங்குது. அந்த இதுவில் 10 இதுவில் கண்டு எங்களுக்கு விருப்பம் தான் உங்களை வேலைக்கு வச்சுப்பேன். 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். 10-15 வருஷமாக ட்ரைனிங் இல்லாத நாங்கள் குப்பை வரணும்.
அப்படியேப்பட்ட கொரோனா காலத்தில் எங்களுக்கு ட்ரெயினும் குத்தா குப்பை வர வச்சுங்க. எப்படி வேணாலும் தூக்குவோம். இப்போ இவங்க வேலைக்கு வந்து 40 வயசில் வேலைக்கு வந்தாங்கன்னு வைங்க. இப்போ இவங்க வந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷம் உழைப்பு போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு 55 வயசு ஆகுது. அதில் 45 வயசுக்கு மேலே வேலைக்கு எடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இவங்க போகிற நிலைமை எப்படி? பிள்ளைங்க சரியில்லாததான் இந்த வேலையை நம்பி கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும். இந்த வயசுலேயே தொடப்பம் பூச்சி பெருக்கிறவங்க நீங்கள் 45 வயசுக்கு மேலே வேலை இல்லைன்னா அப்போ இவங்க வாழ்வாதாரம்லாம் எப்படி? எதுவுமே இல்லாத நீங்கள் தள்ளி விட்டா நாங்கள் போயிடணுமா? எங்கள் உழைப்புக்கு தானே நாங்கள் நியாயம் கேட்குறோம். நாங்கள் உங்கள்கிட்ட வேறு எதனா கோரிக்கை வச்சு எங்களுக்கு நீங்கள் அது செய்யுங்க இதை செய்யுங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் 2021 நீங்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்டே பொறுமையாக பதில் சொன்னால் சட்டமன்றம் பொறுமையாக கொடுக்கட்டும், நீதிபதி பொறுமையாக சொல்லட்டும். நீங்கள் தூய்மை பணியாளராக நான் வந்தோடனே நிரந்தர பணியாளராக ஆக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்ததே நீங்கள் தான். உங்கள் வாக்கை மட்டும்தான் நாங்கள் நிறைவேற்ற சொல்கிறோம். ஐயா நீங்கள் வந்துட்டீங்க, எங்களுக்கு வாக்குறுதி வேணாம், நீங்கள் வீடு கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடு போடுங்க நாங்கள் கேட்கல. நீங்கள் மற்ற மாவட்டங்கள்லையும் இப்போ உங்களை மாதிரி தூய்மை நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் போராடாத போது நீங்கள் மட்டும் போராடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் தனியார் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் தான் ஏற்றுக்கல. சரிங்க, நீங்கள் அவர் சொல்கிறது நியாயம் தான். 12 மண்டலம் போகும்போது நீங்கள் கேட்கலன்னு, அந்த 12 மண்டலம் போகும்போது நீங்கள் ஏன் எங்களுக்கு குரல் கொடுத்தீங்க? நீங்கள் குரல் கொடுக்காத அவங்க 12 விட்டாங்கம்மா, நாங்கள் 5 மண்டலம் விட்றோன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. 12 மண்டலத்தில் சேர்த்து நான் உங்களுக்கு நிரந்தர பணி தரோன்னு சொன்னீங்கல்ல. அவரை சொன்னது எங்களை மாரி தூய்மை பணியாளர் மரியான்றவங்க ஏறந்தவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அண்ணா நாங்கள் வேலையை விட்டு நின்று 3 மாதம் ஆகுது, நான் 3 மாதம் டைம் கொடுங்கம்மா, அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நிரந்தர பணி செய்வேன், நீங்கள் நின்று போன வேலையை நான் எடுப்பேன்னு சொன்னவர். இன்றைக்கி அவங்க பண்ண தப்பு நீங்கள் பண்ணுவீங்களா? 2021 அவங்க பண்ண தப்புக்கு தான் இன்றைக்கி அவங்க வந்து நிற்கல. அதே தப்பு நீங்கள் பண்ண போகிறீங்களா சொல்லுங்கள். நாங்கள் கத்தி ஒன்றும் ஆர்ப்பாட்டம் பண்ணல. நாங்கள் வந்து செய்யாத வேலைக்கு எங்களுக்கு நீங்கள் நிரந்தரம் கொடுங்க நாங்கள் கேட்கல. நாங்கள் கஷ்டப்பட்ட வேலை, நாங்கள் என்ன வேலையில் இருந்தோம் அந்த வேலையை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணாம், வீடு வேணாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பயன்படுத்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 4 மாசமா நாம அரசமைப்பு உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். இந்த நகரத்தை தூய்மை செஞ்ச நம்மள குப்பையை போல தூக்கி வீசி இருக்கு இந்த அரசாங்கம். 13 நாள் சென்னை மாநகர கட்டடத்துக்கு முன்னாடி வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்துற நம்மள சில பொய் வழக்குகள் போட்டு நம்மளை அப்புறப்படுத்தினாலும் 4 மாசமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு அங்கமா நம்மளுடைய தோழர்கள் ஜெனோவா, வசந்தி, கீதா, பாரதி கடந்த 12 நாளா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உண்ணாநிலை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அரசு தரப்புல இருந்து அந்த போராளிகளிடமோ போராடும் இயக்கத்திடமோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. இதன் மூலம் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, உங்க உயிரை குறித்து எங்களுக்கு எந்த ஒரு அக்கறை இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் சார்பா அம்பேத்கரியர்கள், பெரியாரியர்கள், மார்க்சியர்கள் பங்கு கொள்ற, உங்களை போன்ற நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பங்கு கொள்ற இந்த பேரணி தொடங்க இருக்கு. இந்த பேரணியோட முக்கிய முழக்கம் 4 தூய்மை பணியாளரின் உயிரை அரசு காக்க வேண்டும். தூய்மை பணியாளரின் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். ஓட்டு போட்டது தமிழ்நாடு அரசுக்கு தான், ஓட்டு போட்டது ஸ்டாலினுக்கு தான், ராம்கிக்கு அல்ல. அதனால இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சர் தானே தவிர குமரகுருபரரோ அல்லது செக்ரட்டரிகளோ யாரோ அரசு அதிகாரிகளோ அல்ல. இந்த பேரணி தொடங்க இருக்கிறது. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, கூட்டம் நாங்கள், கூட்டம் நாங்கள், உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள், உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள், ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டோம், யாருக்குடா ஓட்டு போட்டோம், ராம்கிக்கா அரசுக்கா, ராம்கிக்கா அரசுக்கா,
அரசுக்கா பதில் சொல்லு பதில் சொல்லு செலுத்துறோம் வரிய நாங்க செலுத்துறோம் அரசு செய்யும் பணியை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தா இன்னத்துக்கு கவர்மெண்ட் கூட்டம் நாங்கள் உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள் எங்கள் வேலை உரிமை கிடைத்தால் எங்கள் உணவை நாங்கள் உண்போம் கேட்டோமா மூணு வேளை உணவை நாங்கள் கேட்டோமா பதில் சொல்லு ஸ்டாலின் அரசே பதில் சொல்லு தமிழக அரசே ஓய்வு நேரம் உறங்கும் நேரம் உழைக்கும் நேரம் உழைப்போர் உரிமை வென்றெடுத்த மானுட உரிமை கொடுப்பதென்பது அரசின் கடமை தமிழ்நாட்டின் முதல்வரே வேலை வேலையின்றி தவிக்கிறோம் பசியும் பட்டினியால் தவிக்கிறோம் தலையிடு தமிழ்நாட்டின் முதல்வரே உழைப்பாளி மக்களிடம் வாக்கு கேட்டு வந்தீங்களே வாக்குறுதி தந்தீங்களே என்ன ஆச்சு வாக்குறுதி என்ன ஆச்சு தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு உயிரை காத்திடு தமிழ்நாடு முதல்வரே போராடும் தொழிலாளிகளின் உயிரை காத்திடு பேரணி தூய்மை பணியாளர்களின் வென்றெடுக்கும் பேரணி உரிமைகளை வென்றெடுக்க தமிழக மக்கள் பேரணி தூய்மை பணியாளர்களின் உரிமை காக்க நடக்க இருக்கும் இந்த மக்கள் பேரணியை கொடியசைத்து துவங்கி வைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில வழக்கறிஞர் செயலாளர் அண்ணன் பார்வண்ணன் அவர்களை அழைக்கிறேன். தமிழக அரசே தலித்துகள் நாங்கள் மைக்
ஏமா ரெண்டு பேரா? தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கூட்டம் நாங்கள் கூட்டம் நாங்கள் உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள் உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள் எங்கள் வேலை உரிமை கிடைத்தால் எங்கள் உணவை நாங்கள் உண்போம் எங்கள் உணவை நாங்கள் உண்போம் கேட்டோமா 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 இலவச உணவு கேட்டோமா 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 இலவச உணவை கேட்டோமா பதில் சொல் பதில் சொல் ஸ்டாலின் அரசே பதில் சொல் பாசிசம் தான் பாசிசம் தான் பாசிசம் தான் பாசிசம் தான் உழைக்கும் மக்கள் உரிமை பறிப்பது பாசிசம் தான் பாசிசம் தான் வாக்குறுதி கொடுத்து விட்டு வாக்குறுதி கொடுத்து விட்டு வாக்குகளை வாங்கி விட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுத்த உரிமையை மதிப்பது என்பது ராம் கிக்கு கொடுப்பது என்பது ஜனநாயகம் அல்ல ஜனநாயகம் அல்ல பணநாயகம் பணநாயகம் ராம் கிக்கு பல கோடி ராம் கிக்கு பல கோடி உழைக்கும் மக்களுக்கு தெருக்கோடி உழைக்கும் மக்களுக்கு தெருக்கோடி இதுதான் திராவிட நீதி எங்கள் வேலை தனியார் கென்றால் எங்கள் வேலை தனியார் கென்றால் எங்கள் வேலை தனியார் கென்றால் எதற்கடா எதற்கடா மாநகராட்சி எதற்கடா 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 மாநகராட்சி எதற்கடா எங்கள் வேலை தனியார் கென்றால் எங்கள் வேலை தனியார் கென்றால் மாநகராட்சி யாருக்கு விற்பனைக்கா 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 மாநகராட்சி விற்பனைக்கா விற்பனைக்கல்ல விற்பனைக்கல்ல மாநகராட்சி விற்பனைக்கல்ல ஆளுது ஆளுது பாஜக ஆளுது ஸ்டாலின் வழியே ஆளுது ஸ்டாலின் வழியே ஆளுது கார்ப்பரேட் நலன் காக்க ஸ்டாலின் வழியே ஆளுது என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி என்ன ஆட்சி மறவாதே 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 ஸ்டாலினே மறவாதே வருகுது 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 பார் சட்டமன்ற தேர்தல் தான் வருகுது 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 பார் என்ன சொல்லி ஓட்டு கேப்ப என்ன சொல்லி ஓட்டு கேப்ப விற்பனைக்கா விற்பனைக்கா மாநகராட்சி விற்பனைக்கா எதற்கடா எதற்கடா மாநகராட்சியை விட்டு தீர்க்க அரசாங்கம் எதற்கடா முதல்வரே 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 ஸ்டாலின் பெயரை வைத்துக்கொண்டு ஹிட்லர் ஆட்சி செய்யாதே ஸ்டாலின் பெயரை வைத்துக் கொண்டு
ஹிட்லர் ஆட்சி செய்யாதே, பாசிசம் தான், பாசிசம் தான், தொழிலாளர் உரிமை பறிப்பது பாசிசம் தான், பாசிசம் தான். தலித்துகள் நாங்கள், தலித்துகள் நாங்கள், தலித்துகள் நாங்கள், தலித்துகள் நாங்கள், உழைக்கும் வர்க்க தலித்துகள் நாங்கள். சொல்லுதே சொல்லுதே அரசமைப்பு சட்டம்தான் எங்களுக்கான உரிமை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுதே சொல்லுதே சொல்லுதே. படித்து பாரு, படித்து பாரு, அரசமைப்பு சட்டக்கூறு 46 படித்து பாரு. சொல்லுதே சொல்லுதே எங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும்னு சொல்லுதே. அரசமைப்பு பெயரிலே, அரசமைப்பு பெயரிலே பதவி நீயும் ஏத்துக்கிட்டு அரசமைப்பை மறுக்காதே, ஸ்டாலினே மறுக்காதே. அரசு செய்யும் பணியை எல்லாம், அரசு செய்யும் பணியை எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு கொடுத்து விட்டு என்னத்துக்கு கவர்மெண்ட், என்னத்துக்கு கவர்மெண்ட். முதல்வரே, முதல்வரே பதில் சொல்லு, பதில் சொல்லு. ஸ்டாலின் பெயரை வைத்துக் கொண்டு ஹிட்லர் ஆட்சி செய்யாதே. மக்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி நாட்டில் நடக்க வேண்டும். கூடாது, கூடாது, மன்னர் ஆட்சி கூடாது. கேட்டுக்கோ, கேட்டுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலினே, கேட்டுக்கோ, கேட்டுக்கோ. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். அரசமைப்பு சட்ட உரிமை காப்பதற்கான போராட்டம். பறிக்காதே, 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 பறிக்காதே. உழைக்கும் மக்கள் உரிமை நீயும் பறிக்காதே, 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 பறிக்காதே. செலுத்துறோம், செலுத்துறோம், வரிய நாங்க செலுத்துறோம், வரிய நாங்க செலுத்துறோம். செலுத்துறோமா, செலுத்துறோமா. ராம் கிக்கு வரிய நாங்க செலுத்துறோமா, செலுத்துறோமா. கூட்டம் நாங்கள், உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள். எங்கள் வேலை உரிமைகள் கிடைத்தால், எங்கள் வேலை உரிமை கிடைத்தால் எங்கள் உணவை நாங்களே உண்போம், எங்கள் உணவை நாங்களே உண்போம். கேட்டோமா, கேட்டோமா, 3 வேளை சோற நாங்க கேட்டோமா, கேட்டோமா, கேட்கிறோம், கேட்கிறோம், எங்க வேலையை கேட்கிறோம், நிரந்தரத்தை கேட்கிறோம். கேக்குதா, கேக்குதா, முதல்வரே கேக்குதா, எங்கள் குரல் கேட்குதா? தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, ஓய்வு நேரம் உறங்கும் நேரம், ஓய்வு நேரம் உறங்கும் நேரம், உழைக்கும் நேரம் உழைப்போர் உரிமை, உழைக்கும் நேரம் உழைப்போர் உரிமை,
ஓய்வு நேரம் உறங்கும் நேரம், உழைக்கும் நேரம் உழைப்போர் உரிமை. எங்கள் வர்க்கம் ரத்தம் சிந்தி, எங்கள் வர்க்கம் ரத்தம் சிந்தி வென்றெடுத்த மானுட உரிமை, வென்றெடுத்த மானுட உரிமை. கொடுப்பதென்பது அரசின் கடமை, கொடுப்பதென்பது அரசின் கடமை. தமிழக அரசே, 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 தமிழக அரசே. யாருக்காக ஓட்டு போட்டோம், யாருக்காக ஓட்டு போட்டோம், யாருக்கு தான் ஓட்டு போட்டோம், யாருக்கு தான் ஓட்டு போட்டோம். ராம் கிக்கா அரசுக்கா, ராம் கிக்கா அரசுக்கா, ராம் கிக்கா அரசுக்கா, ராம் கிக்கா அரசுக்கா. பதில் சொல், 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 பதில் சொல். தமிழக அரசே பதில் சொல், தமிழக அரசே பதில் சொல், தமிழக அரசே பதில் சொல், தமிழக அரசே பதில் சொல். முதல்வர் ஸ்டாலினே, முதல்வர் ஸ்டாலினே, முதல்வர் ஸ்டாலினே, முதல்வர் ஸ்டாலினே. ஹிட்லர் ஆட்சி செய்யாதே, ஹிட்லர் ஆட்சி செய்யாதே, ஹிட்லர் ஆட்சி செய்யாதே, ஹிட்லர் ஆட்சி செய்யாதே. முதல்வர் ஸ்டாலினே, முதல்வர் ஸ்டாலினே. ஹிட்லர் ஆட்சி செய்யாதே, ஹிட்லர் ஆட்சி செய்யாதே. வாக்குறுதி கொடுத்து விட்டு, வாக்குறுதி கொடுத்து விட்டு, வாக்குறுதி கொடுத்து விட்டு, வாக்குறுதி கொடுத்து விட்டு, வாக்குகளை வாங்கி விட்டு, வாக்குகளை வாங்கி விட்டு, வாக்குறுதி கொடுத்து விட்டு, வாக்குறுதி கொடுத்து விட்டு, வாக்குகளை வாங்கி விட்டு, வாக்குகளை வாங்கி விட்டு. ஆட்சிக்கு வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுத்த உறுதியை மறுப்பது, கொடுத்த உறுதியை மறுப்பது, கொடுத்த உறுதியை மறுப்பது, கொடுத்த உறுதியை மறுப்பது. ராம் கிக்கு கொடுப்பது, ராம் கிக்கு கொடுப்பது, ராம் கிக்கு கொடுப்பது, ராம் கிக்கு கொடுப்பது. ஜனநாயகம் அல்ல, ஜனநாயகம் அல்ல, பணநாயகம், பணநாயகம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. காப்பாற்று, 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 காப்பாற்று. ஜனவா பாரதி, ஜனவா பாரதி. வசந்தி கீதா, வசந்தி கீதா. தோழர்கள் உயிரை காப்பாற்று, தோழர்கள் உயிரை காப்பாற்று, 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 காப்பாற்று. தமிழக அரசை காப்பாற்று, தமிழக அரசை காப்பாற்று. போராடும் தொழிலாளர்கள், போராடும் தொழிலாளர்கள். உயிரை நீயும் காப்பாற்று, உயிரை நீயும் காப்பாற்று. பறக்குது, 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 பறக்குது. கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம், கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம், கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம், கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம். கார்ப்பரேட்காக பறக்குது, கார்ப்பரேட்காக பறக்குது, கார்ப்பரேட்காக பறக்குது, கார்ப்பரேட்காக பறக்குது. கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம், கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம், கார்ப்பரேட்காக பறக்குது, கார்ப்பரேட்காக பறக்குது. சிவப்பு கம்பளம் விரிக்குது, சிவப்பு கம்பளம் விரிக்குது. ராம் கிக்கு பல கோடி, ராம் கிக்கு பல கோடி, ராம் கிக்கு பல கோடி, ராம் கிக்கு பல கோடி. ஓட்டு போட்ட உழைக்கும் மக்களுக்கு, ஓட்டு போட்ட உழைக்கும் மக்களுக்கு ஸ்டாலின் தந்தது தெருக்கோடி, ஸ்டாலின் தந்தது தெருக்கோடி. ஓட்டு போட்ட உழைக்கும் மக்களுக்கு, ஓட்டு போட்ட உழைக்கும் மக்களுக்கு ஸ்டாலின் தந்தது தெருக்கோடி. பறக்குது, பறக்குது, கருப்பு சிவப்பு கொடிதான், கார்ப்பரேட்காக பறக்குது, ஆளுது, ஆளுது, பாஜக ஆளுது, பாஜக ஆளுது, ஸ்டாலின் வழியே ஆளுது, தமிழ்நாட்டை ஆளுது. உழைக்கும் மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. தமிழக அரசு முதல்வரே மு க ஸ்டாலின் அவர்களே, உழைக்கும் மக்கள் எங்கே? வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. சமூக நீதி இதுதானா? திராவிட மாடல் இதுதானா? குப்பை அள்ளும் எங்களை
குப்பையாக நினைத்து தூக்கி எறிந்தது நியாயம்தானா நியாயம்தானா? திராவிட மாடல் இதுதானா? சமூக நீதி இதுதானா? அருந்ததியர் ஆதி திராவிடர் அனைத்து சாதி ஏழைகள் நாங்கள் வயிற்றில் அடிப்பது சரிதானா? சமூக நீதி இதுதானா? குப்பை எல்லும் எங்களை குப்பை போல வீதியிலே வீசுவது வீசுவது சமூக நீதியா? சமூக நீதியா? வழங்கிடு வழங்கிடு மீண்டும் பணி வழங்கிடு. அடிக்காதே அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காதே. உழைக்கும் வர்க்கம் கூட்டம் நாங்கள் வயிற்றிலே அடிக்காதே. பொது மக்கள் எங்கள் பக்கம், எதிர்கட்சிகள் எங்கள் பக்கம், கூட்டணி கட்சிகள் எங்கள் பக்கம். தமிழக அரசு யார் பக்கம்? தமிழக அரசு யார் பக்கம்? ஓட்டு போட நாங்கள் வேண்டும். கான்ட்ராக்ட் மயம் ராம்கி கா. பொது மக்கள் எங்கள் பக்கம், எதிர்கட்சிகள் எங்கள் பக்கம், கூட்டணி கட்சிகள் எங்கள் பக்கம், நீதிமன்றம் எங்கள் பக்கம். தமிழக அரசு யார் பக்கம்? தமிழக அரசு யார் பக்கம்? பறிக்காதே 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 பறிக்காதே. 3 மாதம் மேலாக சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, பசியோடும் பட்டினியோடும் வாழ வைப்பது சமூக நீதியா? வாழ வைப்பது விடியல் அரசா? காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று. தமிழக அரசை காப்பாற்று. ஜெனவா பாரதி ஜெனவா பாரதி கீதா வசந்தி கீதா வசந்தி. தோழர்கள் உயிரை காப்பாற்று தோழர்கள் உயிரை காப்பாற்று. காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று. தருகிறார் 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 தருகிறார். தொழிலாளர் உரிமை பறிக்க சட்டம் போட்டு தருகிறார். பிரதமர் மோடி தருகிறார். செய்கிறார் செய்கிறார் திட்டம் போட்டு செய்கிறார். முதல்வர் ஸ்டாலின் செய்கிறார். உழைக்கும் மக்கள் உரிமை பறிக்க திட்டம் போட்டு செய்கிறார். ஆட்சியைதான் நடத்துகிறார். தமிழக அரசு தமிழக அரசு. கூட்டம் நாங்கள் கூட்டம் நாங்கள். உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள். எங்கள் உரிமையை நீங்கள் கொடுத்தால், எங்கள் உரிமையை நீங்கள் கொடுத்தால் எங்கள் உணவை நாங்கள் உண்போம். கேட்டோமா கேட்டோமா? 3 வேளை இலவச சோறு கேட்டோமா கேட்டோமா? ஆள மட்டும் நீங்களா? ஆள மட்டும் நீங்களா? அள்ளி போட நாங்களா? ஆள மட்டும் நீங்களா? அள்ளி போட நாங்களா? வெக்க கேடு மான கேடு. ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு. வெக்க கேடு மான கேடு. உங்களுக்கு ஓட்டு போட்ட உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களை நீயும் எங்களை நீயும் குப்பைகள் போல வீசியதென்பது வெக்கக்கேடு மானக்கேடு. வெக்கக்கேடு மானக்கேடு.
பல்லிழிக்குது பல்லிழிக்குது திராவிட மாடல் பல்லிழிக்குது கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிக்க திட்டம் போட்டு ஆட்சி நடத்தும் திராவிட மாடல் பல்லிழிக்குது திராவிட மாடல் பல்லிழிக்குது செலுத்துறோம் செலுத்துறோம் வரியை நாங்க செலுத்துறோம் யாருக்குடா செலுத்துறோம் அரசுக்காராம் கிக்கா அரசுக்காராம் கிக்கா அரசு செய்யும் பணியை எல்லாம் அரசு செய்யும் பணியை எல்லாம் தனியாருக்கு கொடுத்து விட்டா இன்னாத்துக்கு கவர்மெண்ட் பறக்குதே பறக்குதே கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம் காத்துல பறக்குதே கார்ப்பரேட்காக சேவை செஞ்சு கருப்பு சிவப்பு கொடி எல்லாம் தமிழக கோட்டையில் பறக்குதே தலித்துகள் நாங்கள் தலித்துகள் நாங்கள் தலித்துகள் நாங்கள் தலித்துகள் நாங்கள் உழைக்கும் வர்க்க தலித்துகள் நாங்கள் உழைக்கும் வர்க்க தலித்துகள் நாங்கள் சொல்லுதே சொல்லுதே அரசமைப்பு சொல்லுதே எங்களுக்கான உரிமை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுது பாபா சாஹேப் பெற்று தந்து பாபா சாஹேப் பெற்று தந்து அரசமைப்பு உரிமை நீயும் அரசியல் அமைப்பு உரிமை நீயும் பறிக்காதே பறிக்காதே ஸ்டாலின் அரசை பறிக்காதே அரசியல் அமைப்பு பெயரிலே பதவி நீயும் ஏற்றுக்கொண்டு அரசமைப்பு உரிமையை மறுக்காதே மறுக்காதே படிச்சு பாரு படிச்சு பாரு அரசமைப்பு சட்டக்கூறை 46 படிச்சு பாரு எங்களுக்கான உரிமை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுது அரசமைப்பு சொல்லுது வேடிக்கை பார்க்கும் வெகுசனமே வேடிக்கை பார்க்கும் வெகுசனமே கரம் கோர்த்து போராடுவோம் விற்கிறோம் 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 மாநகராட்சியை விற்கிறோம் கூறு போட்டு விற்கிறோம் ராம்கி கீக்கு விற்கிறோம் கார்ப்பரேட்டுக்கு விற்கிறோம் வேடிக்கை பார்க்கும் வெகுசனமே கரம் கோர்த்து போராடுவோம் பறிபோகுது பறிபோகுது மாநகராட்சி பறிபோகுது கார்ப்பரேட் வாசம் பறிபோகுது கார்ப்பரேட் வாசம் பறிபோகுது வீழ்த்திடுவோம் வீழ்த்திடுவோம் வெகு மக்களை வீழ்த்திடுவோம் காத்திடுவோம் காத்திடுவோம் தமிழக அரசு தமிழக அரசு காப்பாற்று 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 ஜெனோவா பாரதி ஜெனோவா பாரதி வசந்தி கீதா போராடும் தோழர் உரிய போராடும் தோழர்கள் உயிரை காப்பாற்று காப்பாற்று தலையிடு தலையிடு
முதலமைச்சர் ஸ்டாலினே, முதலமைச்சர் ஸ்டாலினே, முதலமைச்சர் ஸ்டாலினே, முதலமைச்சர் ஸ்டாலினே, உடனடியாக தலையிட்டு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வை கண்டடை, சுமூக தீர்வை கண்டடை, சுமூக தீர்வை கண்டடை. சுமூக தீர்வை கண்டடை. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசு, தமிழக அரசு. பேரிடரில் உழைச்சோமே, ஞாபகம் இல்லையா, ஞாபகம் இல்லையா, உழைத்த எங்களை ஞாபகம் இல்லையா, மக்களுக்காக உழைத்திட பணி வழங்கு, பணி வழங்கு. எங்கள் காலை கழுவி நீயும், எங்கள் காலை கழுவி நீயும், எங்கள் காலை வாரி விடாதே, எங்கள் காலை வாரி விடாதே, எங்கள் காலை கழுவி நீயும், எங்கள் காலை கழுவி நீயும், எங்கள் காலை வாரி விடாதே. எங்கள் காலை வாரி விடாதே. ஸ்டாலினே, 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 சால்வை நீயும் போட்டாயே, சால்வை நீயும் போட்டாயே, சால்வை நீயும் போட்டாயே. சால்வை நீயும் போட்டாயே. கேட்டோமா, 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 மரியாதை செய்ய கேட்டோமா, மரியாதை செய்ய கேட்டோமா, கேட்கிறோம், 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 எங்கள் உரிமையை கேட்கிறோம். எங்கள் உரிமை கேட்கிறோம், எங்கள் உரிமையை நீங்கள் கொடுத்தால், எங்கள் உரிமை நீங்கள் கொடுத்தால், எங்கள் உரிமையை நீங்கள் கொடுத்தால் எங்கள் உரிமை நீங்கள் கொடுத்தால், எங்கள் உணவை நாங்கள் உண்போம், எங்கள் உணவை நாங்கள் உண்போம், எங்கள் உணவை நாங்கள் உண்போம். எங்கள் உணவை நாங்கள் உண்போம். ஆளுது, ஆளுது, ஆளுதே, ஆளுதே, பாஜக ஆளுது, பாஜக ஆளுதே, கார்பரேட் ஆளுது, கார்ப்பரேட் ஆளுதே, கருப்பு சிவப்பு ஸ்டாலின் வழியே, கருப்பு சிவப்பு ஸ்டாலின் வழியே, முதலமைச்சர் ஸ்டாலின் வழியே, முதலமைச்சர் ஸ்டாலின் வழியே, பாஜக ஆளுது, பாஜக ஆளுதே, ஸ்டாலின் வழியே ஆடுது, ஸ்டாலின் வழியே ஆளுதே, ஸ்டாலின் வழியே ஆளுது. ஸ்டாலின் வழியே ஆளுதே. வெக்கக்கேடு, வெக்கக்கேடு, வெக்க கேடு, வெக்க கேடு, வெக்கக்கேடு, வெக்கக்கேடு, வெக்க கேடு, வெக்க கேடு, மானக்கேடு, மானக்கேடு. மானக்கேடு, மானக்கேடு. உழைக்கும் மக்கள் வீதியிலே, உழைக்கும் மக்கள் வீதியிலே, உழைக்கும் மக்கள் வீதியிலே, உழைக்கும் மக்கள் வீதியிலே, வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. வெக்க கேடு, வெக்க கேடு. சமூக நீதி என்று நீயும், சமூக நீதி என்று நீயும், சமூக நீதி ஆட்சி என்று சமூக நீதி ஆட்சி என்று கூசாமல் பொய் சொல்லாதே, கூசாமல் பொய் சொல்லாதே, கூசாமல் பொய் சொல்லாதே, கூசாமல் பொய் சொல்லாதே, ஸ்டாலினே பொய் சொல்லாதே. ஸ்டாலினே பொய் சொல்லாதே, உரிமைகளை பறித்து விட்டு, உரிமைகளை பறித்து விட்டு, உரிமைகளை பறித்து விட்டு உரிமைகளை பறித்து விட்டு, உணவை நீயும் கொடுப்பதென்பது மன்னராட்சி, 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 மன்னராட்சி. மன்னராட்சி, மன்னராட்சி. நாங்கள் கேட்பது மக்கள் ஆட்சி, நாங்கள் கேட்பது மக்கள் ஆட்சி, நாங்கள் கேட்பது மக்கள் ஆட்சி. நாங்கள் கேட்பது மக்கள் ஆட்சி. வேண்டாம், 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 உரிமைகளை பறித்து விட்டு உரிமைகளை பறித்து விட்டு, உணவை கொடுக்கும் மன்னராட்சி மன்னராட்சி எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டாம். வருகுது, வருகுது, வருகுது பார், வருகுது, வருகுது, வருகுது பார், வருகுது, வருகுது, வருகுது பார், வருகுது, வருகுது, வருகுது பார், வர்க்கப்படை வருகுது பார், வருகுது, படை வருகுது பார், உரிமை கேட்டு நிற்குது பார். உரிமை கேட்டு நிற்குது பார். ஓய மாட்டோம், ஒதுங்க மாட்டோம், ஓய மாட்டோம், ஒதுங்க மாட்டோம், ஓய மாட்டோம், ஒதுங்க மாட்டோம். ஓய மாட்டோம், ஒதுங்க மாட்டோம், உரிமைகளை வெல்லும் வாரை உரிமைகளை வெல்லும் வரை ஓய மாட்டோம், ஒதுங்க மாட்டோம். ஓய மாட்டோம், ஒதுங்க மாட்டோம். நீ சூனு சொன்னா பயப்படவோ, ஓடுன்னு சொன்னா ஒதுங்கிடவோ, சொன்னா ஒதுங்கிடவோ, சூனு சொன்னா பயப்படவோ, சொன்னா பயப்படவோ, நீ ஓடுன்னு சொன்னா ஒதுங்கிடவோ. சொன்னா ஒதுங்கிடவோ. இது உங்க அப்பன் காலம் இல்ல, உங்க அப்பன் காலம் இல்லை, இது எங்கள் எங்கள் காலமடா. எங்கள் காலமடா. முடியாது, முடியாது, முடியாதே, முடியாதே, இலச உணவை போட்டு நீயும் எங்களை ஏமாற்ற முடியாது. இது உங்க அப்பன் காலம் இல்ல, இது எங்கள் எங்கள் காலமடா. நீ சூனு சொன்னா பயப்படவோ, நீ ஓடுன்னு சொன்னா ஒதுங்கிடவோ. சொன்னா ஒதுங்கிடவோ. இது உங்க அப்ப காலம் இல்ல, நீ சோத்த
சோத்த போட்டா ஓட்டு போடவோ, சோத்த போட்டா ஓட்டு போடவோ, இது உங்க அப்ப காலம் இல்ல, இது எங்கள் காலமடா. ஓட்டு கேட்டு வருவல்ல, ஓட்டு கேட்டு வருவல்ல, ஓட்ட விடுவோ தெருவில், ஓட்டு கேட்டு வருவல்ல, உன்னை ஓட விடுவோ தெருவில். என்ன ஆச்சு தென்ன ஆச்சு, தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு, என்ன ஆச்சு 285 153 தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு? பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே, வாக்குறுதி கொடுக்கலன்னு, வாக்குறுதி கொடுக்கலன்னு ஸ்டாலினே பொய் சொல்லாதே. படிச்சு பாரு, படிச்சு பாரு, தேர்தல் வாக்குறுதி 285 153 படிச்சு பாரு, படிச்சு பாரு. வெக்க கேடு, மான கேடு, ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அரசு, வெக்க கேடு, மான கேடு. உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள், கூட்டம் நாங்கள், கூட்டம் நாங்கள், உழைக்கும் வர்க்க கூட்டம் நாங்கள். எங்கள் உரிமை நீங்கள் கொடுத்தால் எங்கள் உணவை நாங்கள் உண்போம், எங்கள் உணவை நாங்கள் உண்போம். பறக்குதே, பறக்குதே கருப்பு சிவப்பு தத்துவம் எல்லாம் காத்துல பறக்குதே, கார்ப்பரேட்காக பறக்குதே. காப்பாற்று, 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 காப்பாற்று. ஜனவா பாரதி, வசந்தி கீதா, தோழர்கள் உயிரை காப்பாற்று. ஸ்டாலினே, ஸ்டாலினே, குப்பைகள் அல்ல, குப்பைகள் அல்ல, நாங்கள் உனக்கு குப்பைகள் அல்ல. ஆள மட்டும் நீங்களா, அள்ளி போட மட்டும் நாங்களா, ஆள மட்டும் நீங்களா, அள்ளி போட மட்டும் நாங்களா. தமிழக அரசு, தமிழக அரசு பறிக்காதே, 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 பறிக்காதே. உழைக்கும் மக்கள் உரிமை நீயும் பறிக்காதே, பறிக்காதே. ராம் கிக்கி பழக்கோடி, ராம் கிக்கி பழக்கோடி, உழைக்கும் மக்கள் தெற்கோடி. இதுதான் திராவிட நீதி, இதுதான் திராவிட நீதி. பாசிசம், பாசிசம் தான், பாசிசம் தான், பாசிசம் தான். நடத்துகின்ற பேரணி, உரிமைக்கான பேரணி, வெல்லட்டும், வெல்லட்டும், கோரிக்கைகள் வெல்லட்டும். பேசி தீர், பேசி தீர், பேசி தீர், பேசி தீர். தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு, பேசி தீர், பேசி தீர், பேசி தீர், பேசி தீர். தூய்மை பணியாளர்களின், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை பேசி தீர், கோரிக்கையை பேசி தீர். உண்ணாநிலை போராட்டம், உண்ணாநிலை போராட்டம் தொடர்ந்து பார், தொடர்ந்து பார், தொடர்ந்து பார், தொடர்ந்து பார். 12 நாளாக, 12 நாளாக காலவரையற்ற உண்ணாநிலை, காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் தொடர்
பணியாளர்களின் ஓட்டு போட நாங்கள் வேண்டும், ஓட்டு போட நாங்கள் வேண்டும், உழைத்து கொடுக்க நாங்கள் வேண்டும், ஒப்பந்தம் மற்றும் ராம்கி கா, ஒப்பந்தம் மற்றும் ராம்கி கா, அனுமதியோம் ராம்கி நிறுவனத்தை அனுமதியோம் விடமாட்டோம் கோரிக்கைகள் வெல்லாமல் விடமாட்டோம் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சியில் பணி கேட்டு உண்ணா நீளை போராட்டம் தொடருது பார் ஜனவா பாரதி கீதா வசந்தி எங்கள் பெண் தோழர்கள் தூய்மை பணியாளர்கள் 12 நாட்கள் போராட்டம் உண்ணா நீளை போராட்டம் நடக்குது பார் கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் மையம் வேண்டாம் என்று. வணக்கம். புளியந்தோப்பு மோகன் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம். இன்னைக்கு இந்த பேரணி ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கைக்காக நடத்துகிறோம். இது ஒரு மக்கள் பேரணி. இந்த பேரணி நடத்துவதற்கான காரணம் என்னென்னு அரசுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 4 மாதமாக ஒரு அரசமைப்பு சட்ட உரிமைக்காக தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 1953 பேர் குப்பைகளை போல வீசின இந்த அரசுனால் பாதிக்கப்பட்டு 4 மாதமாக வேலை கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதோட ஒரு முக்கியமான கட்டமாக கடந்த 17/11/2025 வசந்தி, ஜெனோவா, பாரதி, கீதான் 4 பெண் தோழர்கள் அம்பத்தூரில் தோழர்கள் கூடம்ன்ற இடத்துல காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய 12வது நாள் போராட்டம் இது. இப்போ வரைக்கும் அரசு சார்பில் இருந்து ஒருத்தர் கூட ஒரு பேச்சுக்கு கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை. கடைமட்ட அதிகாரிலேருந்து உச்சபட்ச அதிகாரிகள் வர யாருமே வரல. அதிலிருந்து இந்த அரசு வந்து தொழிலாளர்கள் உயிரை எப்படி துச்சமாக கருதுதுன்றது தான் இதுலேருந்து தெரியுது. ஸ்டாலின் அவர்கள் 2021 முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இதே போராடின தூய்மை பணியாளர்கள் பக்கம் நின்று உங்களுடன் நான் நிற்கிறேன், நமக்கு நாமே அப்படின்னு பயணம்லாம் நடத்தி பொட்டி வச்சு எங்கள் கோரிக்கையெல்லாம் வாங்கி அந்த பொட்டிக்குள்ளே போட்டார். அதுக்கு ஒரு பூட்டையும் போட்டார். இன்னும் அதை திறக்காமல் எங்கள் கோரிக்கையை பற்றி எதுவுமே பேசாமல் PK சேகர் பாபு என்கின்ற அமைச்சரை விட்டு நாங்கள் அப்படி ஒரு கோரிக்கையே தரலை, ஒரு உறுதியே தரலைன்னு முழு பொய்ய கூச்சமே இல்லாமல் இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுது. இப்போ ரொம்ப சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதோடைய 75வது ஆண்டை கொண்டாடிச்சு. கருப்பு சிவப்பு தத்துவம் காலத்தின் தேவைன்னு சொன்னாங்க. நாங்களும் அதை ஒத்துக்கிறோன்னு கூட வச்சுக்கலாம். கருப்பு சிவப்பு தத்துவம் தான் இந்த நாட்டுக்கு தேவை. ஆனால் உண்மையிலேயே இந்த அரசு கருப்பு சிவப்பு தத்துவத்தோடு இயங்குதா அப்படின்ற கேள்வியை ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். காரணம், கருப்பு சிவப்பு தத்துவம் உழைக்கும் மக்களுக்கான தத்துவமாக இருந்திருக்கணுமே ஒழிய கார்ப்பரேட்டுகளுக்காகவும் ராம்கிக்காகவும் இருந்திருக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அதோடைய சாட்சி தான் இன்றைக்கி எங்களை போன்ற ஒரு சிறு இயக்கம் கூப்பிட்ட ஒரு குரலுக்கு வைத்த ஒரு முன்வைப்புக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா இதிலேருந்தே இங்கே யாருக்கான ஆட்சி நடக்குதுன்றது தெரியுது. சிவப்பு கம்பளம் போட்டு கார்ப்பரேட்டுகளை வரவேற்கிறாரு. இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய பொதுமக்கள்லாம் பரிவோடு அணுகிறாங்கன்னு தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் போராட்டத்தை இந்த சென்னை மாநகர மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும் பரிவோடு அணுகிறாங்க. ஆனால் ஏதோ இது வந்து தூய்மை பணியாளரோட போராட்டம் மட்டுமா பார்க்குறாங்க. இது அப்படி இல்லை. இந்த அரசு சேவைகளை தனியாரிடம் கொடுப்பதன் மூலம் அரசு அதோடைய பொறுப்புலேருந்து விலகுது. அரசு அதோட பொறுப்புலேருந்து விலகி அந்த பொறுப்பை அத்தனையும் தனியார்கிட்ட கொடுக்குது. ஒரு தனியார் நிறுவனம் மிக நிச்சயமாக வந்து லாபத்துக்காக மட்டும்தான் சேவை செய்யுமே தவிர அது ஒருபோதும் சேவையாக இருக்காது, அது ஒரு வேலை தான் செய்யும். அதனால் இந்த மாநகரத்தை இதை போல் கான்ட்ராக்டுகள் போடுவதா இந்த மாநகரத்தை ஸ்டாலின் அரசு கூறு போட்டு விற்குது. இதை கூறு போட்டு விற்கக்கூடாதுன்னு முதல் முறையாக அதை எதிர்த்து அந்த நவதாராள கொள்கையை எதிர்த்து இந்த தூய்மை பணியாளர்கள் மண்டலம் 5, 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் விழிப்புணர்வோடு போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டியது நமது சமூக கடமை.
குறிப்பாக இது இந்த சென்னை மாநகராட்சிக்கான போராட்டம். சென்னை மாநகராட்சியை கார்ப்பரேட்டிடம் விற்கக்கூடாது என்று அறைகூவல் விடுக்கிற போராட்டம். இது வெறும் முதலாளி தொழிலாளி பிரச்சனை மட்டுமல்ல, இது இந்த நகரம் யார் கையில் இருக்க போகுதுன்றதை பற்றி. மற்ற மண்டலங்களால் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, இவங்க மட்டும்தான் போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாரும் தனியார் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. மற்ற மண்டலங்களில் தொழில் தகராறு நடக்கலை. இந்த 5-6 தொழில் தகராறு இருக்குது. ஏற்கனவே இந்த போராடக்கூடிய தலைமைகள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய தொழில் பாதுகாப்பு சம்பந்தமான பணி தொடர்பான வழக்கு தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கும் போதே நீங்கள் அந்த தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் முன் அனுமதி பெறாமல் நீங்கள் இந்த மாதிரி நடத்துவது என்பது, இந்த மாதிரி எங்கள் பணி நியமனத்தை மாற்றுவது, அந்த ஸ்டேட்டஸை மாற்றுவது என்பது தொழிலாளர் சட்டத்துக்கு எதிரானது, அரசமைப்புக்கு எதிரானது. அதனால தான் வேறு எந்த மண்டலங்களையும் இது போல் வழக்கு இல்லை. 5-6 தான் வழக்கு இருக்குது. 5-6 தான் தொழில் தகராறு இருக்குது. டிஸ்பியூட் இஸ் இன் பர்டிகுலர் பர்டினன்ட் டு 5 and 6. மற்ற இதுவில் இந்த பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத போது நீ மட்டும் ஏன் புத்திசாலியாக இருக்க, எல்லாரும் முட்டாளாக இருக்கிறானே கேட்குற மாதிரி இது. சார், இப்போ நீங்களும் பல்வேறு கட்டமாக போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அரசு தரப்புலேருந்தோ மாநகராட்சி தரப்புலேருந்தோ இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போதைக்கு நாங்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு இயக்கங்கள் சார்பாக நாங்களும் அந்த போராடக்கூடிய தொழிலாளர்கள்கிட்ட நாங்கள் போய்ட்டு உண்ணாநிலை போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். இப்போ எங்களைப் போல் சிவில் சமூகம் தோழர்களைப் போல் சிவில் சமூக அமைப்புகள் போய் கேட்டோம், இதை நீங்கள் பரிசீலிக்கலாமே. தமிழ்நாடு அரசு சார்பிலேருந்து ஒருத்தர் கூட எங்ககிட்ட பேசாத போது நாங்கள் எப்படி கைவிட முடியுன்ற முக்கியமான கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு சிவில் சமூகமாக இருக்கக்கூடிய நாங்கள், ஒரு மனித உரிமை அமைப்பாக இருக்கக்கூடிய நாங்கள், ஒரு பொறுப்புணர்வோடு அந்த தொழிலாளிகள் உயிரை கவனத்தில் வச்சுட்டு நாங்கள் போய் முன்வைப்பு வச்சா அவங்க எங்ககிட்ட சில நியாயமான கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பிலேருந்தோ மாநகராட்சி அரசு சார்பிலேருந்தோ ஒரு கவுன்சிலர் கூட பார்க்கல. அப்போ எந்த நம்பிக்கையை முன் வச்சு நாங்கள் அந்த தொழிலாளிங்கிட்ட போயிட்டு நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்ல முடியும்? ஒரு சமரசம் இருக்கலாம். அந்த சமரசம் தான் இந்த தொழிற்சங்கம் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இவங்க பணி நிரந்தரம் கூட இப்போ கேட்கல. 31/7/2025 எங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸை எங்களுக்கு கொடுங்க, ஸ்டேட்டஸ் கோக்கு நாங்கள் போயிடுறோம். அதுக்கப்புறம் எங்கள் பணி தொடர்பான விஷயங்களை நாங்கள் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் பார்க்குறோம். அதுக்கு கூட இந்த அரசு ஒத்து வராமல் எங்களை 6 மாதம் ப்ரொபேஷனுக்கு நீங்கள் ராம்கி கிட்டே இருங்க. ராம்கி எங்களை என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ரொம்ப 2 முக்கியமான விஷயம். நீங்கள் 6 மாதம் தான் ப்ரொபேஷனில் இருக்கணும், 6 மாதத்தில் நீங்கள் உங்கள் பணி எங்களுக்கு திருப்தி தரலைன்னா உங்களை பணியை விட்டு தூக்குவோன்றாங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் எங்கே தொழில் தொடங்கினாலும் அங்கே நீங்கள் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எது குப்பல்றதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னா, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் அங்கேயும் போய் வேலை செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது ஒரு சமரசமாக இருக்காது, எங்களுக்கு சமாதியாக தான் இருக்கும். ராம்கி கிட்ட போகிறது என்பது நாங்கள் சமரசம் ஏன்னா சமரசம் கூடாது என்பதல்ல, சமரசம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்காத சமரசத்துக்கு நாங்கள் தயார். ஆனால் எங்களை சமாதி செய்யக்கூடிய எந்த ஒரு சமரசத்துக்கும் இந்த போராடக்கூடிய தொழிலாளர்களோ அதனுடைய இயக்க தலைமைகளாக இருக்கக்கூடிய கு பாரதி, எஸ் குமாரசாமி போன்றவர்களோ தயாராக. இது நிரந்தரமாக இந்த மக்கள் இந்த பணியில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சமூக நீதி பார்வையும் மற்ற அமைப்புகள் வைக்கிறாங்கல்ல, அது குறித்து உங்கள் கருத்து? இல்லை, இவங்க நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்னா இவங்களை நிரந்தரம் தான் பண்ணணும். காரணம், இவங்களை நிரந்தரம் பண்ணாதான் அடுத்த தலைமுறை இந்த தொழிலுக்கு வராது. இவங்க இப்போ ஒருவேளை இந்த ஜோதின்றவங்க இவங்க நிரந்தரம் ஆயிட்டாங்கன்னா இவங்க குழந்தைய இவங்க ஒரு படிப்பு, ஒரு உறுதியான வருமானம் கிடைக்கும், அடுத்த தலைமுறை வேற ஒரு வேலையை நோக்கி போகும். இப்போ கெனித்ராஜ்னு ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியர் இருக்கிறாரு, அவங்க அப்பா ஒரு தூய்மை பணியாளர், அவர் ஒரு உறுதியான வருமானம், ஒரு பணி நிரந்தரம் இருந்துட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர். இதே தமிழ்நாடு அரசு திராவிட மாடல்னு கொண்டாடக்கூடிய ஒரு அரசு ஒரு நகராட்சி ஆணையரோட வெற்றியை கொண்டாடுறாங்க. அந்த நகராட்சி ஆணையர் ஒரு தூய்மை பணியாளரோட மகள். இந்த மாதிரி பல உதாரணம் காட்ட முடியும். ஆனால் கான்ட்ராக்டில் இருந்த எந்த ஒரு லேபர்ஸோட குழந்தைங்களும் அந்த மாதிரி இல்லை, அவங்க மறுபடியும் இதே பணிக்கு தான் வராங்க. இல்லை, அதுதான் இது கொள்கை சண்டை தான் இது. நீதிமன்றத்திலே அரசு என்ன, நீதிமன்றம் என்ன, நாங்கள் ஏன் வீதியில் போராட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டதுன்னா, இது கொள்கை முடிவுன்னு அரசு சொல்லிட்ட பிறகு, கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிட்ட பிறகு, இந்த கொள்கை முடிவுக்கான தீர்வை நாங்கள் மக்கள் களத்தில் தான் காண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயும். போராட்டம் தொடரும்.